ஹல்லேலூயா. சத்தமர் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்று மட்டும் உள்ளது என்று சொல்லல, என்ன சொல்லுதா? என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27:39. 27:39. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. ஹல்லேலூயா. பவுலும் அவருடைய சேவகர்களும் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுடைய படகு என்ன ஆக ஆரம்பிக்குது? ஒட்டைய ஆரம்பிக்குது. ஏன்? அங்க கடல் கொந்தளிக்குது ஐயா, காற்று அடிக்க ஆரம்பிக்குது ஐயா. போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருந்தாலும் சேருவோமோ மாட்டோமோ என்ற கேள்விக்குறியோடு பவுலும் சேவகர்களும் அங்கே போய் கொண்டிருந்தார்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையும் அதே தானே. நாம் கரை சேருவோமோ என்று தெரியலே ஐயா, கரை சேர்ந்துருவோமோ நம்மளுக்கு தெரியல ஐயா. நாம கேட்கிற செய்திகள் எல்லாம் கரை சேர முடியாது என்கின்றதை நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கான துறைமுகம் உனக்கு தென்பட்டது. ஒரு ஆமென், ஒரு ஆமென். பவுலும் சேவகர்களும் ரொம்ப அங்கலாய்த்திருந்த சூழ்நிலை. ஐயா, சரக்கெல்லாம் கீழே கொட்டியாச்சு ஐயா, சாப்பாடு இல்ல ஐயா, கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிருச்சு ஐயா, வீணா போயிருச்சு. நாங்கள் தப்பித்து பிழைக்க வேண்டிய எங்களோட படகுகள் எல்லாம் சுக்குநூறாய் உடைந்து போய்விட்டது ஐயா. இந்த நேரத்திலே தான் ஒரு நல்ல செய்தி, அவர்களுக்கு துறைமுகம் தென்பட்டது. பரிசுத்தாவியானவர் அந்த காலவேளை உங்களை பார்த்து அதே தான் சொல்லுகிறார். நீ ஒருவேளை போராட்டத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய், வேதனைகள் வழியாய், இந்த சூழ்நிலைகளின் முறுக்குகளுக்கு நடுவே நீ மாட்டிக்கொண்டு அங்கலாய்த்திருக்கலாம். ஆனால் இன்று உனக்கு ஒரு நற்செய்தி, உன்னுடைய துறைமுகம் உனக்கு தென்படும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அந்த துறைமுகம் எதற்கையா? நான் இழந்து போன எல்லாவற்றையும் அந்த துறைமுகத்திற்கு போகும்போது நான் திருப்பிக் கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா. உடைஞ்சு என் படகு உடைஞ்சிருச்சு, உண்மை சார். இந்த சூழ்நிலைகளை உண்மையை சொல்றாட்டா நானு. இந்த லாக்டவுன்ல பரிசுத்தத்துல சபை வளர்ந்ததை காட்டிலும் பாவத்துல வளர்ந்தது தான் அதிகம். உண்மையா இல்லையா? பரிசுத்தத்துல இந்த சபை வளர்ந்தோ இல்லையோ, எல்லா சபைகளும், எல்லா ஆத்துமாக்களும், விசுவாசிகளும் பரிசுத்தத்துல வளர்ந்தார்களோ இல்லையோ, பாவத்திலே அகப்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் நெருக்கத்தை தாங்க முடியாததுனால. உண்மையா இல்லையா? நல்லா இருந்த காலத்துல நல்ல சபைக்கு வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம் ஐயா. நெருக்கம் வந்த உடனே, வாதைகள் வந்த உடனே, இழப்புகள் வந்த உடனே நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த நிலைமையில இருந்தது, இப்பொழுது எங்கே இருக்கிறது? ஆனால் ஏசப்பா அன்னைக்கு சொல்றாரு, நான் அதை ரீஃபில் பண்ண விரும்புறேன். ஆமென். துறைமுகத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்? என் படகு அங்க போய் சரி பண்ணிடுவேன். துறைமுகத்துல என்னென்னலாம் நடைபெறும் ஐயா? அங்க படகை சரி செய்வாங்க, சீரமைப்பாங்க, இழந்து போன சரக்குகள் எல்லாத்தையும் திருப்பி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போன கிருபைகளை, வரங்களை, தேவனுடைய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காரணம், என் துறைமுகம் எனக்கு தென்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, துறைமுகம் உங்களுக்கு தென்பட்டுருச்சு. இப்ப உங்களுடைய வேலை என்ன? துறைமுகத்திற்கு நேராக ஓடுவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துறைமுகத்துக்கு நேராய். பலருக்கு என்ன பிரச்சனைனா, துறைமுகம் பார்த்தாலும் கடல் துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகும்னு நினைப்பாங்க. துறைமுகத்துக்கு யார் போகணும்? சொல்லுங்களேன். துறைமுகம் தென்பட்டுருச்சு, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, துறைமுகம் என்னமோ தென்பட்டுருச்சு, போணும்ல. ஆமென். அந்த வசனத்தை திருப்பி படிங்களேன். 27:39. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட. ஐயோ, என்னவா? திருப்பி சொல்லுங்க. கூடுமானால். என்ன ஆனால்? போக முடியாதுன்னு தெரியும். ஏன்? காற்று பலமா இருக்கு ஐயா, படகு உடைஞ்சு போச்சு ஐயா, கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கு ஐயா. இருந்தாலும் துறைமுகத்தை பார்த்தவர்கள் அமைதியா இருக்கவில்லை. கூடுமானால்
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூடுமானால் கப்பலை ஓட்ட. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவரை விட்டு தூரம் வந்துட்டோம், உண்மை. நம்மளுடைய போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், உலகத்தின் காரியங்கள் நம்மளை கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போய் விட்டது, உண்மை. ஆனாலும் துறைமுகம் உங்களுக்கு முன்பாக பார்த்த உடனே ஆண்டவரிடத்தில் போவதற்கு எனக்கு முடியாது என்ற திராணி இல்லாமல் இருந்தாலும் கூடுமானால் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கிடுறேன். ஐயா, என்னது முடியல சார், நான் போறதுக்கு முடியலதான். கூடுமானால். சகேயுக்கு இயேசுவை பார்க்கறதுக்கு எந்த திராணியும், ஆளு குட்டை, முன்னாடி ஜனக்கூட்டம், பார்க்கக்கூடிய எந்த திராணியும் இல்லை. ஆனா சாரு வீட்டுக்கு போகல, மரத்து மேலையாவது ஏறி ஆண்டவரை, மரத்து மேல ஏறணும்னா ஆண்டவர் வந்தாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். என்னது? உங்களுடைய போராட்டங்களுக்கு நடுவே, உங்களுடைய பாடுகளுக்கு நடுவே, உங்களுடைய வேதனைக்கு நடுவே ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கலாம். உங்கள் பின்மாற்றத்துக்கு நடுவேலும் ஆண்டவரை தேட முயற்சி செய்யுங்கள். கூடுமானால், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கூடுமானால். ஆண்டவர் என் வீட்டுக்கு வரட்டும் வெயிட் பண்ணாதீங்க. என்னைய வந்து அவரு, காலம் பொன் போன்றது. என்னது சத்தமா? காலம் மேல போயிட்டு இருக்க, மூச்சு எப்ப கீழே தெரியாது சார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரிடமாய் திரும்பி போங்க, அவரிடத்தை திரும்புங்க. உங்கள் சூழ்நிலை, என்னால ஜெபிக்க முடியல, பரவாயில்ல, உட்கார்ந்து எப்படியாவது ஜெபிக்கணும்னாவது ஜெபிங்க. என்னால பழைய மாதிரி வேதம் படிக்க முடியல, கஷ்டப்பட்டாவது பண்ணுங்க. கூடுமானால் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை அழிந்து போவதற்கு, கடலின் நடுவிலே அலையிலே சிக்கி உடைந்து போகிறதற்காக நமக்கு மேல அபிஷேகத்தையும் கிருபைகளின் தயவையும் கொடுக்கல. அந்த கடலின் அலைகளை தாண்டி கரை சேருவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த படகுல இருந்தவங்க சும்மா இருக்கலையா. முதல்ல என்ன பண்றாங்க? கூடுமானால் படகை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? வாசிங்க, 40வது வசனத்தை படிங்க. நங்கூரங்களை அறுத்து கடலிலே போட்டார்கள். ஐயா, படகு இங்க உடஞ்சுக்கிட்டு இருக்கு, சுக்குநூறு ஆயிடுச்சு, உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குது, கரையும் தென்பட்டாச்சு. தென்பட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நங்கூரம்? நங்கூரம் எதுக்குங்க? நங்கூரம் எதுக்கு சொல்லுங்க, தெரியாது உங்களுக்கு. யாருமே கப்பல்ல நங்கூரம் பார்த்ததே இல்லை. நங்கூரம் எதுக்கு? படக நிறுத்துறதுக்கு. ஐயா, உன் படகு தான் உடைஞ்சு போச்சே, ஆனா கரை தான் தென்பட்டுருச்சே, எதற்கு நங்கூரம்? அத அவங்க என்ன செஞ்சாங்களா? நங்கூரங்களை அறுத்து கடலிலே போட்டார்கள். நங்கூரம் எதற்கு அடையாளம் தெரியுமா? நங்கூரத்தை பார்க்க முடியுமா? பார்க்க, அது கடலுக்கு அடியில. நங்கூரம் எதற்கு அடையாளம்னா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்கு அடையாளம். ஐயா, என் படகு உடைஞ்சு போச்சு ஐயா, சுக்குநூறா இருக்கு ஐயா, என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்துட்டேன் ஐயா, என் கிருபைகளை, வரங்களை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்த எல்லா தயவையும் இழந்துட்டேன் ஐயா. இப்ப திருப்பியும் கிருபை பாராட்டி ஒரு துறைமுகத்தை காமிச்சிருக்காரு ஐயா. இப்ப அந்த துறைமுகத்துக்கு போகலான்னு பார்த்தா எது தடை பண்ணுது? நீ என்னுடைய அந்தரங்க பாவம். பாவம் இல்ல, அந்தரங்க பாவம். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த நங்கூரத்தை அறுத்து கடலிலே எரியுங்கள். அல்லேலூயா. ஏன் ஐயா நம்ம வாழ்க்கையில விசிபிளா வெளியில ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, ஒரு முன்னேற்றமும் இல்ல, கர்த்தருடைய நடத்துதல் ஒண்ணுமே இல்ல? ஏன் இல்ல? ஆனா நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தரோட இருக்கிற மாதிரி இருக்குதே, ஆனா ஒண்ணு இல்லையே. ஏன்? ஏன்னா நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்கிற நங்கூரம் சார், சீக்கிரட்டா வச்சிருக்கிற அதை அறுத்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நங்கூரங்களை அறுத்து கடலிலே போடுங்கள். சிம்போனி ஆஃப் தி சீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, பரவாயில்ல. சிம்போனி ஆஃப் தி சீஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் இருக்கு. அந்த கப்பலுடைய விலை வந்து $1.35 பில்லியன். எவ்வளவு? $1.25 பில்லியன். அது அவ்வளவு மதிப்பு. அதனுடைய வெயிட் 2.5 டன், 2.5 லாக்ஸ் டன். எத்தனை? 2.5 லட்சம் டன் அதோட வெயிட். அதனுடைய
பவர் எவ்வளவுனா 25,000 ஹார்ஸ் பவர். எவ்வளவு? 25,000 ஹார்ஸ் பவர். ஆனா அதனுடைய நங்கூரம் வெயிட் எவ்வளவுனா 50 டன்னு தான். எவ்வளவு ஐயா? இது என்னமோ 2.5 லட்சம் டன்னியா வெயிட்? எது கப்பல் 2.5 லட்சம் வெயிட், 2.5 லட்சம் டன் வெயிட். 1.5 லட்சம் கோடிக்கு அளவு உள்ள பயங்கர மதிப்பு தான். ஆனா அவ்வளவு பெரிய கப்பலை நிறுத்துறதுக்கு 50 டன்னு உள்ள நங்கூரம் தான். நீங்க எவ்வளவு கிருபை பெற்றிருக்கலாம், எவ்வளவு அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், உயர்ந்த அழைப்பை பெற்றிருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவங்களை வைத்திருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தரங்க பாவம் உங்களை முன்னேற விடாமல் நிப்பாட்டும். ஐயா, ஆண்டவர் எனக்கு அவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கார், வரங்கரை கொடுத்திருக்கார், வெளிப்பாடை கொடுத்திருக்கார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். எதுக்கு ஐயா? உன்னுடைய அந்தரங்க பாவத்தை நீ விடாத வரைக்கும், வெட்டாத வரைக்கும் ஒண்ணு முன்னேற போறது கிடையாது. அதனால தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மேலே நான் பெரிய தயவை வைத்திருக்கிறேன், பெரிய கிருபையை வைத்திருக்கிறேன், பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். உன்னுடைய அழைப்பு பெரியது, உன்னுடைய ஜாதிகளுக்குள்ளே நான் அனுப்ப விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய நங்கூரம் அதை இடிக்குது ஐயா. அதை இன்று நீ அறுத்து போடுவாய் என்றால் கட்டுப்படுத்த முடியாத படகாய் நீ போவ. கர்த்தர் உங்களை அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். ராமன் சொல்லுங்களேன். சாதாரண நல்ல அமைதியா இருக்கிற கடல்ல தெம்பா கூட்டிட்டு போற ஆண்டவர் இல்ல, சாஃப்டா கூட்டிட்டு போற ஆண்டவர் இல்ல. புயலின் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே, அலைகளின் நடுவிலே சுகமாய் பயணிக்க செய்கிற ஆண்டவர். சும்மா வெளியில இருக்கிறவெல்லாம் சும்மா அள்ளி விடுவானுங்க. அப்படி சுகமா கடல்ல கொந்தளிப்பே இல்லாத கடல்ல அப்படி எடுத்துட்டு, கொந்தளிக்கிற கடலின் நடுவிலே சுகமான பயணம். நம்ம ஆண்டவர் அப்படிதான். ராமன் சொல்லுங்களேன். அதற்கு நீங்க என்ன செய்யுங்க? இன்னைக்கு என்னுடைய நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு விடுங்க. இப்ப பிரச்சனை என்ன? இந்த நங்கூரங்களை இழுத்தார்களா அறுத்தார்களா? அது படிங்க. என்னவா? ஐயோ சார், நாம இழுத்துக்கிட்டுல இருக்கோம். என்னது? நங்கூரங்களை அறுக்க சொன்னாங்களா? இழுத்துட்டு இருக்காங்களா? அறுக்குறாங்க. ஆனா யூசுவலா நங்கூரத்தை என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. ஆனா அந்த நங்கூரத்தை அறுக்குறாங்க. காரணம் என்ன? எமர்ஜென்சில இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊசலாடிக்கிட்டு இருக்க ஐயா. இந்த நேரத்தில் உங்க சுய பலனை வச்சு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அறுத்து போடுங்கள். எதை ஐயா அறுக்கும்? கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். ராமன் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க பலன்ல முயற்சி பண்ணாதீங்க. சத்தமா சொல்லுங்க, உங்க பலன்ல முயற்சி பண்ணாதீங்க, கர்த்தருடைய பலனுக்கு வாங்க. அல்லேலூயா. இந்த சிம்சோன் என்ன பண்றாரு? பெரிய சிங்கத்தை அடிச்சு விட்டு ஆளு பயங்கர தைரியமா முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு வீட்டுக்கு சும்மா வர வேண்டியதானே? ரிவர்ஸ்ல வரும்போது என்ன பண்றாரு? நாம அடிச்ச சிங்கம் எப்படி இருக்குன்னு பாப்போமே. எப்படியா? நாம அடிச்ச சிங்கம் எப்படி இருக்குன்னு திருப்பி வந்தாரு. வந்து பார்த்தா சிங்கத்துக்கு உள்ள என்ன இருந்துச்சான்? சிங்கத்துக்குள்ள இப்ப செத்து போன ஒரு மாம்சத்துக்குள்ள என்ன இருக்கணும்? புழு இருக்கணும். ஆனா அந்த சிங்கத்துக்குள்ள தேன் இருக்கு. பிசாசு நீ அடித்த ஜெயித்த பாவங்களை மறுபடியும் நீ பார்க்க போனா என்றால் புழுவா அருவருப்பா காட்ட மாட்டான், தேனாதான் காட்டுவான். எப்படி? புழுவா அருவருப்பாலாம் காட்ட மாட்டாங்கோ, தேனா எப்படி இருந்திருக்க பாரு. அவன் இதை தொட்ட பொழுதோ அவன் என்ன வானானா? தீட்டுள்ளவனாய். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஏமாத்துகிற தேனை நீங்க ஜெயிக்கணும்னா தெளித்தேனாகிய வேதத்தை புடிங்க. சத்துரு தந்திரமானவங்க ஐயா. உங்களை எங்க விழ தள்ளணும்னு அவனுக்கு தெரியும் ஐயா. உங்க நங்குரத்தை எங்க பிடிக்கணும் அவனுக்கு தெரியும் ஐயா. அவனுடைய ஏமாற்றுகிற தேனை நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தெளித்தேனாகிய ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து மேற்கொள்ளுங்கள். சரி ஐயா, இப்ப நங்குரத்தை அறுத்தாச்சு. அடுத்ததா அந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க. சுக்கான்களை என்ன பண்றாங்களா? தளர. சத்தமா சொல்லுங்க. சுக்கான்களை. சுக்கான் எதற்குங்க பயன்படும்? திசை திருப்புறதுக்கு.
ஐயா நீங்க ஓட்டின லட்சணத்துல தான் இப்ப படகு என்ன பண்ணுது? உடஞ்சு சுக்குநூறா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சுக்கான யார் பிடிச்சிருந்தாலும் அந்த சாமு பிடிச்சிருந்தேன் நான் என் கண்ட்ரோல் வச்சு. அழகா அந்த போட்டை எந்த ஓட்டின லட்சணத்துல தான் அங்க எல்லா ஆசீர்வாதமும் இழந்து அங்க கப்பல் எல்லாம் உடஞ்சு என் உயிர் ஊசல் அடிக்கிட்டு. இப்ப அவங்க ரெண்டாவதா என்ன செய்யறாங்கன்னா சுக்கான்களின் கயிறுகளை தளர்த்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பல் போற வாக்குல அவங்களுக்கு சொல்றேங்க, உங்களுடைய சுக்கான்களை உங்களுடைய சித்தங்களை தளர்த்தி கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறி பாருங்கள். துறைமுகத்திலே அருமையாய் கொண்டு சேர்ப்பார். ராமன் சுக்கானே இல்லாத ஒரு பேழை இருக்கு. யாரோடது? சத்தமா சொல்லிடணும். நோவாவுடைய சுக்கானே. அதுக்கு டிரைவர் யாரு? ஆண்டவர் தான். அத தெய்வம் எங்க கொண்டு நிறுத்தினார்னா அரராத் என்னும் உயர்ந்த மலையிலே கொண்டு. கர்த்தர் ஓட்டுனா அப்படிதான் இருக்கும். ராமன் ராமன் உங்க இஷ்டத்துக்கு உங்க சித்தத்திற்கு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் பாதி வழியிலே அழிந்து போவீர்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அரராத் என்னும் உயர்ந்த பர்வதத்திலே உங்கள் படகு கரை சேரும். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். இவங்க ரெண்டாவது செய்யற விஷயமே அந்த சுக்கான்களை. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில். சுய புத்தியின் மேல சாராதன்னு சொல்லிட்டு எந்த இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. சத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி இருதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கலாம்னு அர்த்தம். எப்படி? இந்த சித்தத்துக்கு நான் போலாமா வேண்டாமா? சுய புத்தியில நீ சாயும் பொழுதுதான் அந்த ஸ்விங் உங்க வாழ்க்கையில வரும். இங்கிட்டு போலாமா அங்கிட்டு. முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து. தெய்வம் விட்டுருவாராங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெய்வம் விட்டுருவாரா? அவரை முழுசா நம்பின உங்களை விட்டுருவாரா ஐயா? ஆனா பிரச்சனை என்ன? அவருடைய சித்தம் என்னதென்று அறிவதற்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனம். என்னது? எதுக்குங்க நம்ம வாட்டுக்கு ஒரு நடையில நடப்போம். அவர் என்னுடைய சித்தத்துக்கு அவர் வரட்டும். யாரு அவரு? வேதம் யாரையுமே பெருசா முட்டாளுன்னு சொல்லிடல. ஆனா ஒருத்தரை முட்டாள்னு சொல்லுது. யாரும் தெரியுமா? வாசிங்க எபேசியரின் புத்தகம் 5:17. ஒருத்தர் சொல்லுங்களேன், சத்தமா படிக்கணும் அந்த வசனத்தை. மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம். பாத்தீங்களாங்க, யார முட்டாள்னு வேதம் சொல்லுது? சும்மா சொல்லுங்க, நானும் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கேன். என்னைய முறைச்சு பாக்குறீங்க? நானும் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேன். யார முட்டாள்னு சொல்லுது வேதம்? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியாதிருக்கிறவன். எனக்கு அந்த அறிவு இருக்கு சார், இந்த அறிவு இருக்குங்க, எனக்கு அந்த ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கு, இந்த ஃபீல்ட்ல நாலேஜ் இருக்கு. உனக்கு வேதம் கொடுக்கிற பேரு முட்டாள். ராமன் கர்த்தருடைய சித்தம் அறிகிறவனே ஞானவான். ராமன் எனக்கு அதுல பயங்கர அறிவுங்க, இதுல பயங்கர அறிவுங்க, நான் அந்த ஃபீல்ட்ல பயங்கரமா ஷைன் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு வேணும்? உன்னை பார்த்தா வேதம் சொல்லுது நீ முட்டாள். ஞானத்திலே வளருங்கள். இந்த ஞானம் எதுல வளரும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு என்றைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அன்றைக்கு அவருடைய சித்தத்தின் ஞானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். அன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெரியும், கர்த்தருடைய வழி என்னதென்று தெரியும். அதிலிருந்து வழி பிசகாமல் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆமென். முதலாவது காரியம் என்ன பண்ணாங்க? நங்கூரங்களை அறுத்து கடலிலே போட்டார்கள். இரண்டாவது சுக்கான்களை தளர்த்தினார்கள். மூணாவது என்ன பண்றாங்க? பெரும் பாயை காற்று முகமாய் விரித்தார்கள். ஆமென். இந்த பெரும் பாய் எதற்கு அடையாளம்னா அவங்களுடைய விசுவாசத்திற்கு அடையாளம். ஐயா அந்த கப்பலுக்கு நங்கூரமும் போச்சு, சுக்கானும் போச்சு. திசைக்கு எந்த திசையில போகுதோ காத்தடிக்கிற திசையில போய்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்றாங்க? ஓலைப்பாயை விரிக்கிறார்கள். இந்த ஓலைப்பாய் எதற்கு ஐயா? எதுக்கு சொல்லுங்க, தெரியுமா? ஓலைப்பாய் எதுக்குன்னு? மேல விரிக்கப்பட்ட பாய். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில அந்த படகு என்ன பண்ணிடும்? இழுத்துக்கிட்டு கொண்டு போயிடும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். அது விசுவாசம்.
என்னையா அந்த விசுவாசம்? என்கிட்ட கண்ட்ரோல் இல்லைங்க. என் பாவ வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டேங்க. இனி ஒரு விசுவாசம் இருக்கிறது, அவர் என்னை கரை சேர்ப்பார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஓலைப்பாய ஐயா, அங்க சுத்தி சுத்தி காத்து அடிக்குதுங்க. அங்க சின்ன காத்து ஒண்ணு அடிக்கல, மெல்லிய காத்து ஒண்ணு அடிக்கல, அங்க புயல் காற்று அடித்துக் கொண்டு இருக்கிறது. அதற்கு நடுவிலே ஓலைப்பாய விரிக்கிறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். ஆமென். தனி தைரியம். ஆனா அந்த படகுல இருந்தவங்களுக்கு ஒரு தனி தைரியம் இருந்துச்சு. காரணம் என்ன? என் நங்குரத்தையும் அறுத்துட்டேன், என் சுக்கானியும் தளர்த்திட்டேன், ஓலைப்பாய விரிக்கிறேன், போகும். இன்று நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எதை கிரியை என்று வேதம் சொல்லுகிறது? இதுக்கு முன்னாடி 2 பண்ணோமே, அதான் கிரியை. என்னது? என் நங்குரத்தை அறுத்து கடல்ல போட்டேன், என் சித்தத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறி இருக்கிறேன், அதுக்கு பேர் தான் கிரியை. இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, இந்த 2ஐயும் செய்யாம விசுவாசத்தின் ஓலைப்பாயை விரிச்சிடுறது. என்னது? உண்மையா இல்லையா? சார் நங்குரத்தையும் வெட்டி இருக்க மாட்டாரு, சுக்கானியும் தளர்த்தி இருக்க மாட்டாரு, ஓலைப்பாயை மட்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிரதர். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதான் விசுவாசம் 2 டைப் இருக்கு. ஒன்னு பயத்தினாலே உண்டாகிறது, இன்னொன்னு நிச்சயத்தினாலே. அது என்னடா பயத்தினாலே? சார் வெளிச்சத்துல நடந்து போய்கிட்டு இருக்க வரைக்கும் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் கையில, அப்படியே விரல் சுண்டி சுண்டி சினிமா பாட்டு பிச்சு பெண்ணை எடுத்துட்டு இருப்பாரு. இருட்டு வந்த உடனே ரத்த கோட்டைக்குள்ளே நான் கர்த்தர் பாப்பாரு. இதுக்கு பேர் விசுவாசமா? இருட்டுல இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயமான விசுவாசம். வாசிங்க எபிரேயர் புத்தகம் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். என்ன நிச்சயமா? விசுவாசத்தின் பூரண. அந்த பூரண நிச்சயம் எப்போ வரும் தெரியுமா? என் நங்குரத்தை அறுத்து கடல்ல போடும் போது. அந்த பூரண நிச்சயம் எப்போ வரும் தெரியுமா? என் சித்தத்தில இருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறும் பொழுது. ஏன் நம்மளுக்கு விசுவாசத்துல அப்பப்ப குன்றுது நம்மளோட விசுவாசம்னா, இந்த 2ல ஏதோ ஒண்ணு நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஒண்ணு நங்குரம் மாட்டிக்கிட்டு இருக்கா, நங்குரம் மாட்டிட்டு இருக்குமா இருக்கும், இல்லாட்டி சுக்கான் ஏங்கரத்துல இருக்குமா இருக்கும். இந்த 2ல ஏதோ ஒண்ணு வீக்கா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசமும் வீக்கா தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூரண நிச்சயத்தோடு. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கரை சேர்ப்பார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பியூட்டி என்னன்னா, என் பார்ட்டை நான் பண்ணிட்டேங்க. என்னது என் பார்ட்டு? என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன். என்னது? நங்குரத்தை அரைச்சு கடல்ல போட்டாச்சு, சுக்கானையும் தளர்த்தியாச்சு, ஓலைப்பாயையும் விரிச்சாச்சு. இனி அடுத்ததெல்லாம் யார் செய்யணும்? என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இனி ஆண்டவர் செய்யணும்ல. பியூட்டி என்ன தெரியுமா? அந்த காற்று கடலுக்கு உள்ள பார்த்து அடிச்சிருக்கலாம், ஆனா எங்க அடிக்குதுன்னா கரையை நோக்கி அடிக்குதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு பேரு தான் கிருபையின் காற்று. ஒரு அல்லேலூயா. எப்பா, நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சிட்டல்ல. காற்றையும் கடலையும் கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவரின் நான் செய்யறத உட்கார்ந்து பாரு. நாம செய்யறத நாம செய்யும் போது ஆண்டவர் அவர் செய்யறத செய்வார். கிருபையின் காற்று ஐயா கடல் பக்கமா அடிச்சிருக்கலாம் ஐயா, அந்த காற்று சுழல் காற்று அவருடைய உயிரை வாரிக்கொண்டு போயிருக்கலாம் ஐயா, ஆனால் அந்த காற்று துறைமுகத்தை நோக்கி அடித்ததாம். நீங்க ஒருவேளை அதே சூழ்நிலையில இருக்கலாம். இனி என்ன, எங்க போறேன்னு தெரியலையே, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்னால முடிஞ்சது என் அந்தரங்க வாழ்க்கையை கிளீனா வச்சிருக்கிறேன் ஐயா, என் விசுவாசத்தை கர்த்தருடைய கரத்துல வச்சிருக்கேன் ஐயா, என்னுடைய சித்தத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டேன் ஐயா, இது என்னால முடிஞ்சது ஐயா. உங்களாலே இவ்வளவு முடியும் என்றால் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருக்கு உங்களை கரை சேர்ப்பதற்கு முடியும். ஆமென். கிருபையின் காற்று எங்க வீசுச்சா? கரையின் பக்கமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கரையின் பக்கமாய், கரையின் பக்கமாய். அந்த காற்று இன்று உங்கள்
உங்கள் வாழ்க்கையில வீசட்டும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தா என்னங்க, எவ்வளவு வேதனை வந்தா என்னங்க, வாதைகள் பெருகுனா என்னங்க, வியாதிகள் வந்தா என்னங்க, சூழ்நிலைகள் எல்லாம் கரடு முரடா இருந்தா என்றா என்னங்க, காற்றையும் கடலையும் இயற்கையும் கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கரை சேர்ப்பார்.